ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். ரேஷன் கார்டு கூட ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் ரேஷன் கார்டு செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத பற்றின தெளிவான விளக்கத்தை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு கூட ஆதார் எண், மொபைல் நம்பர், கைரேகை, அதுக்கப்புறமா இறந்தவர்களுடைய பெயர் நீக்கம், இது எல்லாமே கட்டாயமா அப்டேட் செய்யணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். இந்த அப்டேட் செய்யல அப்படின்னா ரேஷன் கார்டு செல்லாது அப்படின்னு பரவிட்டு வர தகவல் பாத்தீங்கன்னா தவறான தகவல் அப்படின்னு தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டிருக்க பதிவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் முன்னுரிமை ரேஷன் கார்டுதாரர்கள் கட்டாயமாக அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் கைவிரல் ரேகை பதிவு செய்வது அவசியம் அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்க. கைவிரல் ரேகை பதிவு செய்வதற்கான கடைசி தேதி குறிப்பிடப்படல. அதனால அந்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் முன்னுரிமை ரேஷன் கார்டுதாரர்கள் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சீக்கிரமா ரேஷன் கடையில அவங்களுடைய கைவிரல் ரேகையை பதிவு செய்வது கட்டாயம். அது மட்டும் இல்லாம மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும். இறந்தவர்கள் பெயர்கள் உங்க கார்டுல இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்கம் பண்ணிடணும் அப்படின்னு தமிழக அரசுல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.